கப்பலின் அடித்தட்டில் களைப்புடன் தூங்குவார். கதரும் முந்தன் சத்தம் கேட்டார் கடல் பூசலமத்துவார். எப்பெரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் இவார். ஏழை பிள்ளை எல்லாருக்கும் ஏற்ற தந்தை நான் என்பார். ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன கூரை மகனே. பேசும்படியார் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை அழைத்து கொண்டு வந்த நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றணும். You have sacrificed your time and you have come into this place. Not for any relaxation, not to have a jolly time here, not for a relaxation, but you have sacrificed everything and you have come. So அதற்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமாய் கொடுக்கணும். நான் செய்தியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் மனதிலே நினைத்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அநேக நேரத்திலே நம்முடைய பிரச்சனைகளின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, நம்முடைய குறைவுகளின் மத்தியிலே ஒரு காரியத்தை நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டார். அதை நாம் எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து இந்த காரியத்தை மாற்றி போட மாட்டார். இது என்னுடைய கேள்விக்குறியாகவும் இருந்தது அநேக நாட்கள். கர்த்தருக்கு தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரே, நான் படுகிற பாடுகளையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏதாவது ஒரு அற்புதத்தை அவர் செய்யக்கூடாதா என்று இந்த மன நிலைமையிலே நான் வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன். மனதிலே எப்பவும் இரவும் பகலா இதை குறித்து நினைத்துக் கொண்டே இருப்பேன். அப்பொழுது வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கிரியேஷன்ல மாத்திரம் மனுஷனுடைய கரம் இல்லை. நல்ல கவனிங்க. The part played by the human was not there in the creation. அவர் உலகத்தை படைத்து உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் அற்புதமாய் செய்த பொழுது அதில் மனுஷனுடைய கரம் இருந்ததே இல்லை. ஆனால் அதற்கப்புறம் நீங்க வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் செய்த எல்லா அற்புதங்களில் மனுஷனுடைய கரம் இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க. மனுஷனுடைய கரம் இல்லாமல் அவர் அற்புதத்தை செய்யல. 12 ஆண்டுகள், நான் எல்லாவற்றையும் குறித்து சொல்ல எனக்கு நேரம். 12 ஆண்டுகள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாயினும் தொட்டால் குணமாவேன். அவள் தொட்டதற்கு அப்புறம் தான் அவளுக்கு சுகம். அவர் தொடுவதற்கு முன்பாக ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை கொடுக்கல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். That should be a part you have to play to get the miracles from God. நீங்க வேதத்தை நீங்க எந்த கோணத்துல நீங்க ஆராய்ந்து பார்த்தாலும் அவர் கிரியேஷன்ல மாத்திரம்தான் மனுஷனுடைய கரத்தை எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் எல்லாவற்றிலும் லாசருவை உயிரோடு எழுப்பினது கூட போடுது. கல்லை புரட்டி போடுங்களே, அவரை கல்லை புரட்ட முடியாதான்? யோசிப்பார். ஆகையினாலே வரும் நாட்களிலே கர்த்தர் அற்புதத்தை செய்துதான் உங்களை வழிநடத்த விரும்புகிறார். அற்புதம் இல்லாமல் இந்த நாட்களிலே நாம் ஒரு நாளும் நாம் வாழ முடியாது. Everything should come as a miracle from God. என்னுடைய வேலை செய்ததற்கு எனக்கு கூலி கூட கர்த்தர் அற்புதமாய்த்தான் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா?
இல்லன்னா அதை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கான், அதை புடுங்கிக் கொள்றதுக்கு நிறைய பேர் இருக்கான். அப்ப என்னுடைய கையின் பிரயாசத்திற்குரிய பலனை கொடுப்பதற்கு கூட கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யணும். நத்திங் வில் ஹேப்பன் ஆன் இட்ஸ் ஓன், நாட் பை நேச்சுரல் ப்ராசஸ். அதுல கிடைக்காது. இதை மனதில் வைத்துக் கொள்ள. கர்த்தர் இடைப்பட்டால் ஒழிய உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும், மனைவி சொன்னார், நன்மையும் ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, தேடாதவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்படி சொல்லல. வேதத்தை நீங்க தவறா நீங்க எப்பவுமே டோன்ட் இன்டர்பிரட் அண்ட் டோன்ட் டிபெண்ட் அப்பான் தி ஹைப்பர் கிரேஸ் ஆஃப் காட். எல்லாரும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் என்னை நரகத்தில் போடுவதற்கு அவர் அவ்வளவு இரக்கம் இல்லாதவர் இல்லை அப்படின்னு நினைக்கிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அல்லேலூயா சொல்லுமா. இன்றைக்கு ஒரு வசனத்தோடு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்புவினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். I want you to very carefully look into this verse. எருசலேமிலே யூதர்கள் ஒரு பண்டிகையை ஆசரிப்பது அவர்களுடைய வழக்கம். அது எத்தனை நாள் அது பண்டிகை என்று எனக்கு தெரியல. நான் அப்படி வேதத்தை அப்படி நான் பார்க்கல. ஆனால் பண்டிகையின் கடைசி நாள் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி நாளிலே தாகமுள்ளவனின் இடத்திலே வந்து பானம் பண்ண கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7ஆம் அதிகாரத்திலே பார்க்கும். அப்படி என்றால் அந்த பண்டிகை சில நாட்கள் நடந்திருக்கும். அப்போ இந்த பண்டிகை எருசலேமிலே நடக்கும் பொழுது உலகத்தின் பல பாகத்திலிருந்து யூத ஜனங்கள் அந்த எருசலேம் பட்டணத்துக்கு வருவார்களாம். யூதர்கள் மாத்திரமல்ல, அநேக தேசத்தாரும் அந்த பண்டிகையை ஆசரிக்க வருவார்களாம். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாமும் அநேக தடவை நாம் பண்டிகையை ஆசரிக்க நாம போகிறோம். இங்கு ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. கிரேக்க தேசத்திலிருந்து சிலர் வந்திருக்கிறாங்க. இந்த பண்டிகையிலே அவர் பங்கெடுக்கவும், ஒருவேளை பண்டிகையை ஆசரிக்கவும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட இந்த எருசலேம் பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். இவர்களை குறித்து நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். அவர்கள் கிரேக்க தேசத்திலே இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருப்பார். அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்த சில நாட்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். கேள்விப்பட்ட மாத்திரத்திலே அவர்கள் இந்த எருசலேம் பட்டணத்திற்கு அவர்கள் வந்து, அவருடைய நோக்கம் எல்லாம் என்ன? நாங்கள் இயேசுவை காண வேண்டும். எனக்கு அன்புக்குள்ளே நான் இதை ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் இயேசுவை காண, அவர் இயேசுவை பார்க்கலட்டா அவங்க கிரேக்க தேசத்துக்கு திரும்பி போக மாட்டேன் என்று வைராக்கியத்தோடு கூட இருந்திருக்க. இயேசுவை நாங்கள் காண வேண்டும் என்று அவர்கள் வருந்தி அந்த பெத்சாயிதா பட்டணத்துக்காரனாகிய அந்த பிலிப்பினிடத்திலே அவங்க வருந்தி கேட்டு இருக்கக்கூடும். அவர்கள் வருந்தி கேட்டதன் நிமித்தம் தான் அவன் அந்திரேயாவுக்கு அழைத்து செல்கிறான். இயேசுவினிடத்திலே அவர்களை அழைத்துக் கொள்கிறார்கள். எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புவது, கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்திய தேசத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள். எல்லாரும் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறார்கள். சுவிசேஷம் சொல்லப்படாத இடமே இல்லை. இயேசுவை எல்லாரும் அறிந்திருக்கிறாங்க. நீங்க இப்ப ஆட்டோ ரிக்ஷால போனா கூட 3 படம் இருக்கும், அதுல இயேசு இருப்பார். இல்ல, எல்லாருக்கும் தெரியும். நீங்க பஸ்ல ஏறி போங்க, அதுலயும் ஒரு 3 படம் இருக்கும், அதுல இயேசு இருப்பார். இயேசுவை அறிந்தவர்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்க விரும்பல. நல்லா கவனிக்கணும். ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன் டு மீ. அவர்கள் கிறிஸ்தவர்களை பார்க்க விரும்பல, அந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை காண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதை மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நல்ல கவனிங்க, இந்த தேசத்திலே நான் முஸ்லிமை பத்தி சொல்லல, இந்துக்களை பத்தி சொல்லுகிறேன். அவர்கள் தெய்வம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. ஏதோ இதிகாசங்களிலே பழைய காரியத்திலே அவர்கள் தங்கள் தெய்வத்தை குறித்து அவர்கள் எழுதி வைத்ததை வாசித்திருக்கிறார்கள். ஆனாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பல. அந்த தெய்வம் திட்டத்திலே காணப்பட்ட சில பண்புகளை சில மனுஷர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார்கள். இது நடக்கிற உண்மை. சில மனுஷர்கள் என்ன சொல்லுகிறார்கள், தங்களை குறித்து சொல்லுகிறார்கள், நாங்கள் நிர்வாணம் அடைந்து விட்டோம் என்று நிர்வாணமாய் அவர்கள் ரோட்டிலே வருகிறார்கள். நான் இந்தோர் பட்டணத்துக்கு நான் சில வருஷங்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது என்னுடைய ஹோட்டலில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன். அது ஒரு 7 அல்லது 8 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த பக்கமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள், இந்த பக்கமும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள். ஆனால் டிராபிக் அவங்க ஒன்னும் கெடுக்கல, அவங்க நின்று கொண்டு இருக்கிறாங்க. எதற்காக நின்று கொண்டு இருக்கிறாங்க எனக்கு தெரியாது. கொஞ்சம் தூரம் போன உடனே தான் கண்டுபிடிச்சேன், அங்க ஒரு 20 சாமியார்கள் நிர்வாணமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பார்க்க, அவர்களை கும்பிட, தெய்வத்தின் சாயலை அவர்கள் பார்க்க, நாங்கள் நிர்வாணம் அடைந்து விட்டோம் என்று ஆகையினால் அவர்களை பார்க்க அநேக கூட்டங்கள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. அதே போல காவி உடை அணிந்தவர்களை அவர்கள் தெய்வத்தின் மனிதர்கள், தெய்வத்தை பிரதிபலிக்கிற மனிதர்கள் என்று அவர்களை பின்பற்றி போகிறார்கள். பாக்குறீங்களா இல்லையா? தெய்வம் வல்லமையுள்ள தெய்வம் என்று அவர்கள் எண்ணி இருக்கிறபடியினாலே அவர்கள் சாய்பாபாவிடத்தில் போகிறார்கள். அவர்கள் எங்கிருந்தோ ஏதோ ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஆகையினால அவனை சுற்றிலும் ஒரு கூட்டம். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே கோடிக்கணக்கான ஜனங்களின் மத்தியிலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் கிறிஸ்தவர்களை எதிர்பார்க்கல, கிறிஸ்தவர்களிடத்திலே காணப்படுகிற கிறிஸ்துவை அவர்கள் காண விரும்புகிறார்கள். இதை மனதிலே நீங்க வைத்துக் கொள்ளுங்க. They do not want to see a Christian. They want to see Christ in you. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லி வாழுகிற அந்த ஜனங்களை, அந்த ஜனங்களுக்குள்ளே கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறார்கள். நாம் அழைக்கிற தேசப்பிதா என்று அழைக்கிற காந்திஜியை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தினமும் மலை பிரசங்கத்தை வாசிக்கிறவர், வேதத்தை அதிகமாய் நேசிக்கிறவர். மலை பிரசங்கத்தை அவர் சொல்லி, அந்த மலை பிரசங்கம் இல்லைன்னா மனுஷ ஜாதியே இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்று சொன்னவர், ஆணித்தரம் சொன்னவர். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த மலை பிரசங்கத்திலே அவருக்கு உண்டு. அப்படிப்பட்டவர், நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வந்தார்கள். பிரிட்டிஷ் பீப்புள், அவர்கள் கிறிஸ்தவர்கள். அந்த கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த மலை பிரசங்கத்தை செய்த கிறிஸ்து காணப்படல. அவர்கள் ஆளுகை செய்கிற விதம், அவர்கள் நடந்து கொள்ளுகிற விதம் எல்லாவற்றையும் பார்த்து இந்த கிறிஸ்தவர்களிடத்தில் அந்த கிறிஸ்து இல்லை என்பதை அவர் அறிந்தவர். ஆகையினால் கடைசி வரைக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமலே அவர் மரித்து போய்விட்டார். இதை கவனிங்க பிரியமா. ஆகையினால இன்றைக்கு உன்னிடத்திலும் என்னிடத்திலும் ஜனங்கள் விரும்புகிறது என்ன? கிறிஸ்துவை அவர்கள் காண விரும்புகிறார்கள். கிரேக்கர்கள் மிகவும் படித்தவர்கள், ஞானிகள். அவர்கள் வந்து அந்த பெத்சாயிதா பட்டணத்துக்காரனாகிய பிலிப்பு இடத்துல கேட்கிறாங்க, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்ற கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்.
இனிமேல் சுவிசேஷம் எல்லாரும் கேட்டாச்சு. இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் சொல்றேன், சில மலை பிரதேசங்கள் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனாலும் அவர்கள் இன்னும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல. ஆகையினாலே கர்த்தர் விரும்புகிற காரியம் இந்த நாட்களிலே, நான் கிறிஸ்துவாக அதைத்தான் குறித்து நான் பேசினேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நற்கந்தமாயிருக்கிறோமா? ஜீவ வாசனையை வீசுகிறோமா? கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையை நாம் வீசிக்கொண்டிருக்கிறோமா? இப்பொழுதுதான் எல்லா இடத்திலும், எல்லா இடங்களிலும், எல்லா காலங்களிலும் கர்த்தர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, எப்படி நாம் வாழ்ந்தால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும் என்று ஒரு 2 அல்லது 3 காரியத்தை சொல்லிவிட்டு நான் சுருக்கமாய் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யோவான் 1 அதிகாரம் 32, 34 வாசிப்போம். இல்ல 32, 33. நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானத்தால் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தன்பதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானத்தால் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நாம் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தார். நல்ல கவனிங்க. ஆண்டவருடைய வருகையை ஆயத்தம் பண்ணுவதற்காக யோவான் ஸ்நானன் அனுப்பப்பட்டார். அப்பொழுது அவர் இந்த மனம் திரும்புதலை குறித்து லூக்கா 3:6 வாசித்தீங்கன்னா, மனம் பாவ மன்னிப்புக்கு ஏற்ற, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவ மன்னிப்புக்காக வைக்கிற ஞான ஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்தார். எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுத்தார். எல்லாரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். சேவகர்கள் வந்தாங்க, நீங்க சம்பளம் மாத்திரம் போதும், அதுக்கு பரிதானம் வாங்காதீங்க அப்படி என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை அவர் பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்து வரும்பொழுது அவர் ஒரு காரியத்தை சொன்னார். நான் தண்ணீரிலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால ஒருவர் வருகிறார், அவர் என்னை காட்டிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை நான் அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, பாத்திரவான் அல்ல. நான் தண்ணீரினால் ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசு யார் என்று அவர் அறியாதிருந்தார். நல்ல கவனிங்க. அவருடைய காரியத்தை அவர் அறிந்திருக்கிறார், வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு யார் என்று அவர் அறியாதிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் என்ன? நீ ஞான ஸ்நானம் கொடுத்து அவர் கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் யார் மீது வந்து தங்குகிறாரோ, ஐ வாண்ட் யூ டு அண்டர்லைன், தங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் எவர் மீது வந்து தங்குகிறாரோ அவர்தான் மேசியா. எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை நான் ஏன் அடிச்சு பேசுகிறேன் என்றால், நம் அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரால் ஊற்றப்பட்டிருக்கிறோம். நல்ல கவனிங்க பிரியமான. அவை எல்லாம் அதை நான் தள்ளி போடல. பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதும் ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பதும் ஒரு அனுபவம், பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டிருக்கிறதும் ஒரு அனுபவம். ஆனால் அந்த அனுபவம் உள்ளவர்கள் இயேசுவை பிரதிபலிக்க முடியாது. இங்க யார் இயேசுவை பிரதிபலிக்க முடியும் என்று இங்கு சொல்லுகிறார். இயேசு யாராம்? பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி அவர் மீது தங்கி இருப்பாராம். அவரே மேசியா, அவரே தேவனுடைய குமார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கி இருக்கிறாரா? அவர் பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் தங்கி இருக்கும் பொழுதுதான் இயேசுவை உலகம் காண முடியும். எனக்குள் இருக்கிற அந்த இயேசுவை காண முடியும். இயேசுவானவர் எனக்குள்ளே வந்து தங்கி, நல்ல கவனிங்க, இயேசுவானவர் எனக்குள் தங்கி இருக்கும் பொழுது
அவர் நம்முடைய குறைகளை, குற்றங்களை உணர்த்துவார். நல்லா கவனிக்கணும். நம்மிடத்தில் குறைகள், குற்றம் இருக்கும் பொழுது இயேசுவை நம்ம வெளிப்படுத்த முடியாது. மற்றவர்கள் நம்முடைய குறைகளைத்தான் அவர்கள் பார்ப்பார்கள். நல்ல கவனிங்க. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல். மற்றவர்கள் எனக்குள்ளே இயேசுவை காண வேண்டும், நாங்கள் இயேசுவை காண வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். ஆனால் என்னிடத்திலே குறைகள் இருக்கும் என்றால், சில குற்றங்கள் இருக்கும் என்றால், அந்த குற்றங்களைத்தான் ஜனங்கள் பார்ப்பார்களே ஒழிய இயேசுவை பார்க்க முடியாது. ஆனால் இயேசு என்னோடு கூட தங்கி இருப்பார் என்றால், என்னுடைய குற்றங்களை எனக்கு உணர்த்தி என்னை சீர்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை சீர்படுத்தும் பொழுது அவர்கள் இயேசுவை காண முடியும். இயேசுவை காண முடியும். இப்படி அநேக ஊழியக்காரர்கள், அநேக தேவனுடைய மனுஷர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தங்கி இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இந்த உலகத்திலே இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அது வெரி few percentage. எனக்கு அன்புக்குரியவர்களே, இயேசு இன்றைக்கு நம்மிடத்திலே வந்து தங்கி எனக்குள் இருக்கிற குற்றங்களை உணர்த்தி எனக்கு காட்டி என்னை சீர்படுத்தும் பொழுதுதான் நான் கிறிஸ்துவை நான் வெளிப்படுத்த முடியும். இதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நான் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்து நான் குற்றங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்றால் நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவே முடியாது. அதே போல கிறிஸ்து வந்து தங்கும் பொழுது நம்முடைய மாம்சீக எண்ணங்களை அவர் தடுத்து உணர்த்தி அவர் நம்மை நடத்துவார். அப்ப அந்த மாம்ச எண்ணங்களோடு கூட நாம் வாழும் பொழுது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. இந்த மாம்சீக எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளோடு கூட இணைந்திருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியாது. அப்போ கிறிஸ்து ஆவியானவர் எனக்குள்ளே வந்து தங்கி என்னுடைய மாம்சீக எண்ணங்களை அவர் தடுத்து உணர்த்தி தன்னை வெளிப்படுத்தும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் என்கிற மனுஷனை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா 9 to 15. அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் விசுவாசத்திலே நிறைந்திருந்தான். அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தான். He had the power of God with him. ஆனால் அதை காட்டிலும் கிறிஸ்து இயேசு அவனோடு கூட தங்கி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு இவனோடு கூட தங்கி இருப்பார் என்றால் அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கணும். ஒருவன் ஒரு கன்னத்தை அறைந்தால் மறு கன்னத்தை, அப்படி என்றால் தான் நான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். ஒருவன் 1 மைல் நடக்க உன்னை நிர்பந்தித்தால் அவனோடு கூட go an extra mile with him. Then only you can reflect your God in you. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று மற்றவர்களுடைய குறைகளை மன்னிக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும். ஸ்தேவான் அப்படி வெளிப்படுத்தினார். அவன் அற்புதங்களை, அடையாளங்களையும் செய்தான். பரிசுத்த ஆவியினால் இறங்கி அவன் பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட தங்கி இருந்தார். நடக்கிறது என்ன? அவர் மீது பொறாமை கொண்ட ஜனங்கள் அவரை பிடித்து ஆலோசனை சங்கத்திலே அவரை கொண்டு போய் நிறுத்தி அவரை விசாரிக்கிறார். ஆலோசனை சங்கத்திலே அவன் பேசுகிறான். ஆபிரகாம் முதற்கொண்டு சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கான். அங்கு நடக்கிறது, நீங்க கடைசி அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவ தூதனுடைய முகம் போல பிரகாசிக்கிறதை கண்டார்கள். இயேசுவானவர் அவனிடத்தில் வெளிப்படுகிறதை அவர்கள் பிரத்யட்சமாய் பார்க்கிறார்கள். அவனுடைய முகம் தேவதூதன் முகம் போல இருக்கிறது. ஒரு ஆச்சரியப்படுறாங்க. இந்த மனிதன் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறான். ஆகையினாலே அவன் மீது கல்லெறிந்து கொள்ளுகிறாங்க. அப்பொழுதும் பரிசுத்த ஆவியினால் திரும்ப வந்து இறங்கி அவன் மீது தங்குகிறார். அப்பொழுதும் அவன் சொல்றான், என் ஆவியை உம் கரத்திலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். பிதாவே, இவருடைய குற்றத்தை, இவருடைய பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதீர்.
ஆகையினால் தான் கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்டார். இதை அவன் தூரத்தில் இருந்த அவருடைய உடையை காத்துக் கொண்டிருந்த இந்த சவுல் என்கிற வாலிபன் பார்த்திருக்க கூடும். சவுலை அந்த ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் தன் வசமாய் வைத்து பாதுகாத்துக் கொண்டிருந்த சவுல் கூட அதை பார்த்திருக்க கூடும். இந்த ஸ்தேவானிடத்தில் கிறிஸ்து வெளிப்படுகிறதை அவன் பார்க்கிறான். இயேசுவை அவன் பார்த்தவன் அல்ல. இயேசு இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது, அவர் ஊழியம் செய்யும் பொழுது அந்த இடத்திலே அந்த சவுல் என்கிற வாலிபன் இருந்ததாக சரித்திரம் சொல்லல. ஆனால் அந்த ஸ்தேவானுக்குள் அவன் இயேசுவை அவன் காண்கிறான். அதற்கப்புறமும் அவன் மனம் மாறுவதற்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனால் 7ஆம் அதிகாரம் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். அவர், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. எதை வைத்து அவர் சொல்லுகிறார்? நான் ஸ்தேவானை கொலை செய்ய நான் அனுமதிக்க வேண்டாம் என்றுதான் நினைச்சேன், ஆனா நான் சம்மதிச்சிட்டேன். நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அந்த கிறிஸ்து இயேசுவை அந்த ஸ்தேவானிடத்திலே முகத்திலே கண்டபடியினாலே அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுகிறது. அந்த மாறுதலை ஏற்படுகிறதை ஆண்டவர் பார்த்தார். தமஸ்குவின் பாதையிலே அவனை சந்தித்தார், அவனை ரட்சித்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? பிலிப்பு என்கிறவன் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிப்பார். அந்த பட்டணத்தில் எல்லாம் களியாட்டங்கள், கூட்டங்கள், ஒரு பெரிய ஒரு அந்த பட்டணத்துல ஒரே மாய வித்தைக்காரன் எல்லாரையும் கூட்டி சேர்த்து அங்க மாய வித்தை செஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அவன் போனதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷம் எங்க போச்சோ தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்திற்கு பிலிப்பு என்கிற ஒரு மனுஷன் வருகிறான். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தவன். அப்போஸ்தலர் 6:5 வாசிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்துக்குள் வருகிறான். வந்து இயேசுவை குறித்து அவன் பேச ஆரம்பிக்கிறான். அந்த களியாட்டங்களுக்குள்ளே இருந்த அந்த மக்கள் எல்லாரும் அவன் இயேசுவை அவன் பிரதிபலிக்கிறதுனாலே அவன் பேசுகிறதை அவர்கள் ஒருமித்து ஒரு மனதோடு கூட கேட்கிறார். இந்த 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பார். ஒரு மனதோடு கூட கேட்கிறார்கள். அவர்கள் ஒரு மனதோடு கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது? இந்த பட்டணத்தில் விசுவாசம் அவர்களுக்குள்ளே பெருகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று வேதம் சொல்லுது. பிலிப்பு கர்த்தரை குறித்து அவன் பேச 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 அவர்கள் ஒருமித்து கேட்டு அவர்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் கொழுந்து விட்டு எரிகிறது. அவர்கள் கொழுந்து விட்டு எரிகிற நேரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. The miracles are secondary. In order to prove that God is real. அவருடைய உள்ளம் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்கிறது. ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவருடைய அற்புதம் நடக்கிறது. முடவர்கள் எந்திரிச்சு நடக்கிறாங்க. காது கேட்காதவங்க காது கேட்குது. எல்லா அற்புதங்களும் அந்த நடக்குது. அப்போஸ்தலர் 8:8 இப்படி சொல்கிறது, there was great joy in the city of Samaria. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டான். எனக்கு அன்புகளே, will you be that one person to bring joy to your community? இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்கிறேன். like Philip was one person in that city of Samaria who brought joy to the city of Samaria. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். Will you be that one person to reflect Jesus Christ in your life, that your whole household shall be saved? உன்னுடைய வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறாயா? இது வேதத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்று விட்டு விடாதீங்க. இயேசுவை குறித்து அநேகர் சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். அவர் இயேசு தேவனுடைய குமாரன், அவர் அப்படி இருக்கலாம், என்னாலெல்லாம் இருக்க முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே,
ஒரிசா மாகாணத்தில் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு மிஷனரி வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தரை பிரதிபலித்துக் கொண்டு அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள் அவர் திருப்பிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கு அவரை வேண்டாதவர்கள் அவரையும் 2 குமாரர்களையும் அப்படியே உயிரோடு கூட எரித்து விட்டார்கள். நடந்தது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நல்லா கவனிங்க. அந்த தாய் கூட அவ்வளவு கோபப்படல. ஆனால் ஆஸ்திரேலியன் பிரைம் மினிஸ்டர் வாஸ் சோ ஆங்கிரி. மிகுந்த கோபம் அவருக்கு. இந்தியா மேல பழி வாங்க வேண்டும். He wanted to take India to the court, international court. அவ்வளவு கோபம். நான் அன்னைக்கு சொன்னேன், மோசேனுடைய சகோதரியும் ஆரோனும் மோசே இடத்துல வந்து ஓன்ட்ட தான் கர்த்தர் பேசுறாரா, எங்கிட்டையும் பேசுறார். நான் தீர்க்கதரிசி, ஆரோன் பிரதான ஆசாரியன், உங்கள்கிட்ட மட்டும்தான் மோசே இடத்துல கேட்கிறாங்க அவங்க. அப்போ மோசேக்கு கோபம் வரல. யாருக்கு கோபம் வந்துச்சு? ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டருக்கு கோபம் வந்துச்சு. ஆனா மிஸ்ஸஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்க்கு கோபம் வரல. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மீடியா பீப்புள் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, உங்கள் கணவனையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உயிரோடு எரித்த அவர்களை குறித்து நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அந்த தாய் சொன்னாங்க, நான் ஏற்கனவே அவர்களை மன்னித்து விட்டேன். அவர்களை ஏற்கனவே நான் மன்னித்து விட்டேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இப்படிப்பட்டவர்களை தான் எதிர்பார்க்கிறார். இந்திய தேசத்தில் இப்படி நடக்கிற இந்த இந்தியாவிலே அநேக நிர்வாண சாமிகளை பின்பற்றி போறார். காவி உடை அணிந்தவர்களை போய் பற்றி பிடித்து ஏமாந்து போறாங்க. எத்தனை காரியங்கள் நடக்கிறது. கர்த்தர் உன்னை இயேசுவை பிரதிபலிக்கிறவனாக மாற்ற விரும்புகிறார். 2வது யோவான் 1 அதிகாரம் 38-39 வசனத்தை வாசிக்க கேட்கிறோம். திரும்பி ஒரு சிறுசங்கத்தை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீ எங்கே தங்கியிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ரபி என்பது போதவே என்று அர்த்தமா? அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவர்களுக்கு தங்கினார்கள். அப்போது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. இங்கு இந்த 2 வசனத்திலையும் தங்குகிறதை பற்றி எழுதப்பட்டிருக்கு. நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்கள்? அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டு அவரோடு கூட தங்கினார். எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆவியானவர் உன்னிடத்தில் வந்து தங்கி இருக்கும் பொழுது நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்த முடியும் என்று முதல் பாயிண்ட்ல நான் பேசினேன். ஆவியானவர் யார் மீது வந்து தங்கி இருக்கிறாரோ அவர் தேவனுடைய குமாரன். ஆவியானவர் உன்னிடத்தில் வந்து தங்கி. இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ அவரிடத்தில் தங்கி இருக்கிறாயா? இவங்க வந்து கேட்கிறாங்க, யோவான் பிரசங்கிக்கிறான், இதோ உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அவன் பிரசங்கிக்கிறான். அவன் பிரசங்கிக்க பொழுதெல்லாம் அவங்க மண்டையில ஏறல. 2-3 அந்த 4-5 வசனத்துக்கு முன்னாடி வாசிப்பான். அதுக்கு அப்புறம் அவன் சொல்றான், இவர்தான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்றான். இயேசு அந்த இடத்துல வருகிறார், இவர்தான் இந்த தேவ ஆட்டுக்குட்டி. அப்ப அவனை பின்பற்றி வந்த சிலர் இயேசுவோடு கூட போறாங்க. இயேசுவிட்ட கேட்கிறாங்க, நீங்க எங்க தங்கி இருக்கீங்க ஆண்டவரே? அவர் வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவர் வந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் தங்கி இருந்த இடத்தை கண்டார்கள். அவர் தங்கி இருந்த இடத்திலே இவர்களும் தங்குகிறார்கள். அப்போ நான் ஆண்டவர் சீஷர்களை தேர்ந்தெடுக்கிறார். 3 அதிகாரம் மார்க் 3:14-15 வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். அங்கு இயேசு சீஷர்களை தெரிந்தெடுத்துக் கொண்டு எதற்காக அவர்களை தெரிந்தெடுக்கிறாராம்? தம்மோடு கூட இருக்கிறதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசு உன்னையும் என்னையும் எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார்? அவரோடு கூட நாம் இருக்கும்படியாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளும். நாம் அவரோடு கூட இருந்தால்தான் நாம் இயேசுவை வெளிப்படுத்த முடியும்.
அவர் என்னோடு கூட வந்து தங்கினால், ஆவியானவர் என்னோடு கூட வந்து தங்கினால் தான் நான் இயேசுவை வெளிப்படுத்த முடியும். நான் அவரோடு கூட தங்கி இருந்தால்தான் நான் இயேசுவை நான் வெளிப்படுத்த முடியும். அதனால் தான் ஆண்டவர் இந்த 12ஆம் அதிகாரத்துல 26வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அந்த 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 கிரேக்கர்களிடத்துல அவர் சொல்லுகிறார் பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லுகிறார் அல்லவா, காண வேண்டும் என்று கேட்கிறாங்க. அவர்களோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்க 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அவர் சில காரியங்களை சொல்லுகிறார். இயேசுவை மகிமைப்பட போகிறதை அவர்களோடு கூட பேசுகிறார். அவருடைய பாடு மரணத்தை அவர் குறித்து பேசுகிறார். கடைசியாக ஒரு வார்த்தை அந்த கிரேக்கர்களிடத்திலே சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால், எனக்கு ஒருவன் ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் நான் எங்கே தங்கி இருக்கிறேனோ அங்கே அவனும் இருப்பான். அவர் எங்கே தங்கி இருக்கிறாரோ நான் அங்கே இருப்பேன். அப்பொழுதுதான் பிதா என்னை மகிமைப்படுத்துவார். எனக்கு அன்புக்குரியவர்களே, நாம் அவரோடு கூட தங்கி இருந்தால், ஒரு சின்ன காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புறேன். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் சகேயு என்கிற ஒரு மனுஷனை குறித்து அந்த வேதம் எழுதப்பட்டு நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க விரும்புகிறான். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அவர் அற்புதத்தை உங்களுடைய பாஸ்ட் பிளே இருக்கணும்னு நான் சொன்னேன் இல்லையா? நீங்க போய் வஸ்திரத்தை தொட்டாதான் உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கல்ல புரட்டினாதான் வெளியே வருவான். நீங்க இல்லாம அவரே புரட்டிட்டு செய்ய மாட்டாரு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ இங்கு அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க விரும்புகிறான். அவனுக்குள்ள நான் இருந்தபடினால் அந்த ஜனக்கூட்டத்தில் இயேசுவை பார்க்க முடியல. அவன் காட்டுத்தி மரத்தின் மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க விரும்புகிறான். இயேசு அந்த இடத்துல வந்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னோடு கூட நல்ல கவனி, அவனோடு கூட தங்கும்படியா இயேசு இறங்கி போகிறார். நான் உன்னோடு கூட தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாறுதல் பார்த்தீங்களா? நான் என்னுடைய சொத்துல பாதி அளவை நான் ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். யாரிடத்திலாவது நான் அநியாயமாய் நான் பெற்றுக் கொண்டிருந்தால் அதை நாலத்தனையாய் நான் திருப்பி கொடுக்கிறேன். அவர் வந்து தங்குறேன் தான் சொல்றாரு. உள்ளத்திலே மாறுது. அப்ப இயேசு இடத்துல நீங்க தங்கி இருப்பீங்கன்னா உங்க கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க முடியுமே. இயேசு உங்களோடு தங்கணும், நீங்க அவரோடு கூட தங்கணும். அப்படினால்தான் நீங்க கிறிஸ்துவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க முடியும். அது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த சகேயு பணத்திலே புரண்டவன். நான் உன்னுடைய கேரக்டரை பத்தி நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அதை பத்தி அது சொல்லல. ஆயக்காரர்களை பத்தி அது வேதம் சில காரியங்களை சொல்லுகிறது. ஆனால் அவன் எப்படி சம்பாதித்தான் என்று நான் சொல்ல எனக்கு துணிவில்லை. ஆனால் பெரிய பணக்காரன், பிகாஸ் he is a chief tax collector. அவன்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. அதுல அவர் தங்க வரேன்னு சொன்னோன்னு அந்த சொத்துல பாதியே நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அப்போ இந்த உலகத்தின் ஆசைகள், பாசங்கள் எல்லாமே இயேசு வந்து தங்கினால், அல்லது நீ இயேசுவோடு கூட தங்கினால், அது உன்னை விட்டு எதுக்கு போகணும்னு பாக்குறீங்களோ? அதனால்தான் நிறைய பேர் இயேசு வந்து தங்குவதை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப ஜாலியா இருக்க முடியாது, சிகரெட் குடிக்க முடியாது, இல்ல நம்ம வந்து அரட்டை அடிக்க முடியாது. எனக்கு அன்புக்குரியவர்களே, நீங்க இந்த தாவீது சொல்றான் பாருங்க, அவன் தேவனை நோக்கி ஒரு ஜெபத்தை செய்யறான். தேவனை நோக்கி எப்போது என்னிடத்து இது எங்க இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க எனக்கு சொல்லணும். நான் இந்த வசனம் எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டேன்.
அவன் ஒரு இடத்துல சொல்றான் தேவனை நோக்கி, எப்போது என்னிடத்திற்கு வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு கூட நடந்து கொள்வேன். நீர் எப்போது என் வீட்டிற்கு வருவீர், அப்பொழுது நான் உத்தம இருதயத்தோடு கூட என் வீட்டிலே நடந்து கொள்வேன். என் இயேசு உன் வீட்டிற்குள்ளே வருவார் என்றால், அடுத்த வெள்ளிக்கிழமை சொல்லுங்க எங்க வந்திருக்கு எல்லாம் பார்த்துட்டீங்க. அப்போ இதெல்லாம் மேலாவரியா வாசிட்டு போறோம். அதனுடைய தாற்பயத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளல. இயேசுவே தேவனே, நீர் எப்பொழுது என் வீட்டிற்கு வருவீர், எப்பொழுது என் வீட்டிற்கு வந்து தங்குவீர், அப்பொழுது என் வீட்டிலே நான் உத்தமத்தோடு கூட நடந்து கொள்வேனே. அப்ப இயேசு வந்திருந்தா அந்த உத்தமம் தன்னால வந்துரும். அல்லேலூயா சொல்லுவோமா? உண்மை தன்னால வந்துரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதைத்தான் கலாத்தியர்ல பவுலடியார் அழகாக எழுதுகிறார். 6ஆம் அதிகாரம் 14வது. நான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை வாசிங்களேன். அதுல 3 சிலுவையை குறித்து அங்கு பவுலடியார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால், நல்ல கவனிங்க, இயேசு சிலுவையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இங்கு இன்னொரு 2 சிலுவையை குறித்து பவுலடியார் சொல்கிறார். அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு ஒரு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். நான் 3 சிலுவையை பார்க்கிறேன், 2 கல்வர்களை பார்க்கிறேன், நீங்க கதை சொல்லிட்டு போலாம். ஆனால் பவுலடியார் இங்கு சொல்லுகிறார், நான் இயேசுவின் சிலுவையை நான் பார்க்கிறேன், பக்கத்தில் இன்னொரு சிலுவை, அது கிறிஸ்துவால் உலகம் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. இன்னொரு சிலுவையை பார்க்கிறார், அந்த நானும் உலகத்திற்கு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறேன். இயேசு சிலுவையிலே அறையுண்டிருக்கிறார், உலகமும் சிலுவையிலே அறையுண்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். என அன்புக்குரியவர்களே, நான் இந்த சிலுவையிலிருந்து இறங்கி வந்துதான் இந்த உலகத்தை அனுபவிக்கணும். நான் அறையப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் வீட்டிற்கு வந்து தங்கி இருப்பார் என்றால் உலகம் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஆசையே வராது. இயேசு வந்து தங்குறேன்னு சொன்ன உடனே என் சொத்துல பாதியை கொடுத்துறேனே, உலக ஆசை வரவே முடியாது. பிரியமானது, இது உண்மை, இது சத்தியம். ஆண்டவர் உங்களுடைய வீட்டில் இல்லது நீங்கள் அவரிடத்தில் தங்குவீர்கள் என்றால் அந்த மாம்சீக எண்ணம் உங்களுக்குள்ளே வராது. ஆகையினால் தான் தாவீது சொல்றான், அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், ஆண்டவரே நீர் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே நான் உத்தமமாய் நடந்து கொள்ளுவேன். அப்போ இயேசு வந்து தங்கலட்னா நான் உத்தமமா சொல்லுங்க நீங்க. வெரி சிம்பிள். அவர் வந்துட்டா போதும், அவர் வந்து தங்குனா போதும். ஆண்டவரே வந்து தங்குங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து தங்கிட்டாரே, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனை, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சந்தோஷம் உண்டே. பாடிக்கிட்டே போவார் நம்ம நடராஜ முதலியார். இன்னும் அநேக சரணங்கள் பாடியிருக்கிறார். இயேசு வந்த வீட்டிலே குடி இல்லை, இயேசு வந்த வீட்டிலே சமாதானம், சந்தோஷம். இயேசு மாத்திரம் வரட்டும், இன்னைக்கு இந்த உலக ஆசை என்னை விட்டு போயிடும். நம்ம இக்கரையில ஒரு கால், அக்கறையில ஒரு கால், நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்புக்குரியவர்களே, தேவனை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே எப்பொழுது நீர் என் வீட்டிற்கு வருவீர், அப்பொழுது நான் வீட்டிலே உத்தமத்தோடு கூட நடந்து கொள்வேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். 13:15.
நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. அவர் இயேசு அவர் செய்வாரு அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிடுறாங்க. அவன் ஊழியக்காரரு, அவர் செய்யலாம், என்னால செய்ய முடியுமா? இங்க ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து காண்பித்து நீங்க அதன்படி செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்புறம் ஏன் நம்மளால முடியாது? ஏன் அப்படி சொல்றீங்க? நம்மளால முடியாதுன்னு சொன்னா அவர் மாதிரியை காண்பித்திருப்பாரா? I am not going to the details of that incident. அவர் மாதிரியை காண்பித்தார். ஆனா பேதுரு இன்னும் அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. இயேசு சொன்னார் மாதிரியை வைத்து போயிட்டேன்னு. ஆனா அது இயேசுடைய மாதிரியில நடந்த ஒரு மனுஷன் எழுதி வைக்கிறார். இதற்காக நீங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை அவருடைய அடிச்சுவடுகளிலே நாம் தொடர்ந்து வரும்படி எனக்கு மாதிரியை வைத்து போயிருக்கு. அப்படி என்றால் கர்த்தருடைய நடந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று வேதம் சொல்லும். இதுல ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கட்டும். அன்னை தெரசாவை பற்றி நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்த முதல் நாட்களிலே சிறு பிள்ளைகளுக்கு ஒரு ஹோம் நடத்தினார்கள். அதற்கப்புறம் அவர்கள் குஷ்டரோகிகளுக்கும் ஒரு ஹோம் நடத்தினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு நிர்வாகம் கிடையாது. லேட்டர் டேஸ் many organization gave money to her. அநேக காரியங்களை அவர்கள் செய்து கொண்டார். அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்கள். அப்பொழுது அந்த ஹோம்ல இருக்கிற குழந்தைகளுக்கு சாப்பாடு இல்லை, பட்டினியா கிடக்கிறாங்க. 2 நாள் பட்டினியா கிடக்கிறாங்க. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க ஒன்றுமே இல்லை. இவர்கள் ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற அந்த ரொட்டி கடைக்கு சென்று பழைய ரொட்டி இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்க என்று அந்த தாய் அந்த ரொட்டி கடைக்காரன் இடத்துல கேட்கிறார். அந்த ரொட்டி கடைக்காரனுக்கு இந்த அம்மாவை கண்டா பிடிக்காது. அதனால என்ன பண்ணிட்டான், அவன் காரி அந்த தெரசாவுடைய முகத்திலே துப்பினான். நல்ல கவனி. அப்பொழுது அந்த துப்பப்பட்ட எச்சிலை இவர்கள் தன்னுடைய துணியிலே அவர்கள் முகத்தை துடைத்து விட்டு சொன்னாங்களா, இந்த எச்சில் நீ எனக்காக கொடுத்திருக்கிற, ஆனால் என் பிள்ளைகள் பட்டினியா இருக்குது, கொஞ்சம் ரொட்டி கொடு அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த எச்சிலை எனக்கு நீ வெகுமதியாய் கொடுத்த, ஆனால் பட்டினி கிடக்கிற என் பிள்ளைகளுக்கு நீ ரொட்டி கொடு என்று கேட்டான். அந்த செயலிலே அந்த மனுஷன் மனம் திரும்பினான். அந்த ஒரு வார்த்தையில் இந்த எச்சிலை நீ எனக்கு கொடுத்தாய், நான் அதை சந்தோஷமாய் நான் ஏற்றுக்கொண்டேன், ஆனால் என் பிள்ளைகள் பட்டினியாய் கிடக்கிறார்கள், எனக்கு ரொட்டி கொடு. எனக்கு அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். பழைய நாட்களிலே நான் சொல்லியிருக்கிறேன், கிண்டி ஸ்டேஷனிலே ஒரு சம்பவம். ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டு மாலை நேரத்தில் அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உதவி செய்ய ஆப்பிளை தன்னுடைய தலையில சுமந்து கொண்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா ஏறி இறங்கி அதை விற்று கொண்டிருப்பான். கூட்டம் சாடும். இப்பொழுது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இறங்கி இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அவன் போகும் பொழுது அந்த கூட்ட நெரிசலிலே அவன் தலையில இருந்த ஆப்பிள் கூடையை கீழே தட்டி விட்டார்கள். ஆப்பிள் இங்கும் அங்குமாய் உருண்டு ஓடுகிறது. எல்லாருடைய கால்களிலும் இடிபட்டு அது நசுங்கி போகிறது. அதை அடிபடாத ஆப்பிளை எடுத்து அவன் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு வயோதிபன், இது உண்மையாய் நடந்த சம்பவம், ஒரு வயோதிபன் அந்த இடத்துல அவன் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அந்த அடிபடாத ஆப்பிள்லாம் எடுத்து அவனுடைய கூடையிலே வைத்து விட்டு அந்த அடிபட்ட ஆப்பிள்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதற்குரிய பணத்தையும் அவனுடைய கரத்திலே கொடுத்து அந்த கூடையை எடுத்து அவன் தலையிலே வைத்து அவனை அனுப்பி விடுகிறார். நீ விற்று நீ உன்னுடைய தகப்பனிடத்திலே மீதி பணத்தை கொண்டு போய் கொடு என்று. அப்பொழுது அந்த மகன் அந்த வயோதிபரை பார்க்கிறார். பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீங்க தான்
இயேசுவா? உண்மையாய் நடந்த சம்பவம். நீங்க தான் இயேசுவா? இன்னைக்கு ஆண்டவர்கள் கிறிஸ்தவர்களை ஜனங்கள் கிறிஸ்தவர்களை பார்க்க விரும்பல, கிறிஸ்துவை பார்க்க விரும்புகிறார்கள். அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிரேக்கர்கள் வந்து நாங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போலதான் இன்றைக்கு நடக்கும். இந்த ஜனங்கள் இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள். இயேசுவை பார்க்க உங்களிடத்திலே அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். ஆகையினாலே கிறிஸ்துவை உங்களால் வெளிப்படுத்த முடியும். நீங்கள் நற்கந்தமாய் இருக்கிறீங்களா அல்லது துர்க்கந்தமாய் இருக்கிறீங்களா? ஜீவ வாசனை உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா அல்லது மரண வாசனை உள்ளவர்களாய் இருக்கிறீங்களா? எனக்கு அன்புக்குரியவர்களே, காலேப் வேறு ஆவியுடைய மனுஷனாய் இருக்கும். 12 பேர் அந்த கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்தார்கள். 10 பேர் எல்லாரும் ஒரே இதான் பார்த்தாங்க. எல்லாரும் ராட்சத மனித பாலும் தேடும் ஓடுகிற இடம்தான். எல்லாரும் அதை தான் சொன்னாங்க, எல்லாரும் அதை தான் பார்த்தாங்க. ஆனால் அவர்கள் வந்து ஒரு துர்ச்செய்தியை சொன்னார்கள். ஆனால் காலேப் வேறு ஆவியுள்ள மனுஷனாய் இருந்தபடியினால் அவன் ஒரு நற்செய்தியை சொன்னான். ஆண்டவர் தேவன் நம் பக்கத்திலே இருப்பார் என்றால் அவர்களை நாம் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். கிறிஸ்தியனோடு கூட இருக்க முடியும் என்றால் எனக்கு எல்லாவற்றிலும் நான் வெற்றி சிறக்க முடியும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நம்மளங்கள் படிக்கும்.